அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நான் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறேன். ஆராதனை முடிந்து போகிற வேளையில ஒருவர் கண்டுபிடித்து மிஸ் பண்ணி அன்பாக இருங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதமாக இந்த நாளில் நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமென். உங்களோட தான் கேக்குது. சத்தமா சொல்லுவாங்க. சந்தோஷமா இருக்கிறீங்களா? அல்லேலூயா. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனால் திடமொழிகள் நான் உலகத்தை ஜெயிக்கிறேன்னு சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட நாள் நாங்கள் எத்தனை பேர் நாங்கள் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருப்பது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். இந்த நாளில் நாம் புதுப்பிக்கப்பட போகிறோம். ஆவியானவர் நம்ம மேல இறங்க போகிறார். ஹல்லேலூயா. நம்மளை வெள்ளப்படுத்த போகிறார். இன்னும் நாங்கள் என்ன செய்ய போறோம்? தேவ வல்லமையை பெற்றுக்கொள்ள போகிறோம். விடுதலையோட தேவனை ஆராதிக்க போகிறோம். எல்லா கவலைகள், வேதனைகள், துக்கங்களை மறந்து கர்த்தரை நாங்கள் உயர்த்த போகிறோம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் மேல இறங்கும்படியாக நாங்கள் விட்டு கொடுக்க போகிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் துதிக்க, தேவனை மகிமைப்படுத்த, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள நாங்கள் வல்ல தேவ வல்லமையை இன்னுமாய் பெற்றுக்கொள்ள எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறோம்? ஹல்லேலூயா. தேற்றரவான், அவருடைய பெயரே அழகான பெயர், தேற்றரவான். ஹல்லேலூயா. தாயை போல தேற்றுகிறவர், தந்தையை போல அணைக்கிறவர். ஹல்லேலூயா. யார் கேட்டாலும் கைவிட மாட்டார்கள். அந்த பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் பெற்றுக்கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி பாடி தேவனை உயர்த்தி சந்தோஷமாய் ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தர் பெறும் பாரத்தை வைத்துவிட்டு அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட யாரெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறீங்க? இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட அத்தனை பிள்ளைகளும் தேவனுடைய பிள்ளைகள். ஆமென். இயேசுதான் உண்மையான தெய்வம் என்று சொல்லி விசுவாசிக்கிற அத்தனை பிள்ளைகளும் தேவனுடைய பிள்ளைகள். ஆகையினால நாம் சந்தோஷமா இருப்போம். கர்த்தருடைய வார்த்தை எப்படியாக சொல்கிறது? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை எல்லாரும் இடத்துல பாருங்க. வருத்தம் இல்லாதவர்களை, ஐஸ்வர்யவான்களை அவர் சொல்லவே இல்லை. இந்த உலக ஆண்டவர் வந்த நாட்கள் ஐஸ்வர்யவான்களை அவர் தேடி போவேன். ஆனா ஐஸ்வர்யவான்கள் தேடி வந்தார்கள். குறை பிடிக்க, குற்றம் பிடிக்க வந்தார்கள். ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் உலகத்துல தேடி போன இடங்களை காட்டணும்னு சொன்னா ஏழைகள், விதவைகள், அனாதைகள், திக்கற்றவர்கள், உதவியற்றவர்கள், வியாதி உள்ளவர்கள், பலவீனம் உள்ளவர்கள், நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, பேய் பிடித்தவர்கள், பிசாசு பிடித்தவர்கள், கண்ணீரோடு இருக்கிறவர்கள், கடற்பிரச்சனோடு இருக்கிறவர்கள் தான் தேவன் தேடி போனார். ஹல்லேலூயா. ஆகையினால சபை என்பது தேவன் அப்படிப்பட்டவர்களை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. நாமும் எல்லாரையும் நாம் நேசிப்போம். பாகுபாடின்றி. ஹல்லேலூயா. நான் பெருசு, நீ பெருசு, நான் ரட்சிக்கப்பட்ட கனகாலம் சொல்லி அப்படியாக நாம் ஒவ்வொருவர்களும் நேசிக்காதபடி எல்லாரையும் நாம் நேசிப்போம். விசா உள்ளவனை நேசிப்போம், விசா இல்லாதவர்களை நேசிப்போம், ஒன்றும் இல்லாதவர்களை நேசிப்போம், எல்லாம் உள்ளவர்களை நேசிப்போம், எல்லாரையும் நாம் நேசிப்போம். ஹல்லேலூயா. அந்த சந்தோஷத்தோட எல்லா கவலைகளையும் தேவ சமூகத்தில் இறக்கி வைத்து விட்டு சந்தோஷமாய் நம்ம பாடி தேவனை மகிமைப்படுத்துவோமா எல்லாரும்? ஓ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி பாடல்கள் பாடி நாங்கள் தேவனை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோமா? பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே,
உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எங்களை தேற்றுகிற தெய்வமே உம்மை ஸ்தோத்திரம் ஐயா. எங்களை பலப்படுத்துகிறவரே, வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஆண்டவரே எங்களுக்காய் பரிந்து பேசுகிற ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். நீ நல்லவரப்பா, நீ வல்லவரப்பா, கிருபை நிறைந்தவரே, ஓய்வு பயங்களை நீக்கி போடுகிறவரே, ஜெயத்தை கொடுக்கிற ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். வாயில திறந்து சபையை கண்களை மூடி அங்கே பார்க்காதபடி தேவனை உயர்த்துங்க, துதிங்க. நம்ம சந்தர வரவரவா ஏசப்பாவை துதிக்கிறோம், துதிக்கிறோம். எங்களுக்காய் பரிந்து பேசுகிற ஆவியானவரே, எங்களுக்காய் யுத்தம் பண்ணுகிற ஆவியானவரே, ஓ ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இந்த கண்கள் கடிய உண்மைதான் நம்முடைய கண்ணீரை துடைக்கிற ஆவியானவரே, ஓ ரக்கதி வரவரவ சந்தர வரவரவா, ஓ ஹalleluya, ஹalleluya. இதுவரைக்கும் நம்மை நடத்தின தேவன், ஓ ஹalleluya, பரிசுத்த ஆவியானவர், எங்களை தேற்றுகிற தேவன் அவர், ஹalleluya. நீங்கள் பலன் அடைவீர்கள், சாட்சியமாய் இருப்பீர்கள் என்று சொன்னார். ஓ ரவ சந்தர வரவரவா, எங்களை பலப்படுத்தி திடப்படுத்தி சாட்சியமாய் வாழும்படியாக இதுவரைக்கும் நடத்தி வந்தீங்களே, நன்றி, நன்றி, நன்றி. கரங்களை தட்டி வாயில திறந்து, ஓ ரவ ரவ வரவரவா. பெந்தெகோஸ்தே நாள் வந்தபோது அவர்களெல்லாம் ஒருமனப்பட்டு ஓடுதலை கூடி வந்திருந்தார்கள். ஓ வேத வசனம் சொல்லுகிறது, ஹalleluya. அந்த நம்மளோட வாசனை பேசினார்கள். ஓ நிக்காத வரவரவா, ஓ ரவ சந்தர வரவரவா, ஓ ரவ பிரச்சனை வேதனை துன்பங்கள் வந்தது. பரிசுத்த ஆவியானவர் அவர்களோடு இருந்தபடியினாலே ஜெயம் எடுத்தார்கள். ஹalleluya, ஹalleluya. விசுவாசிகள் சபையிலே சேர்ந்து கொள்ளப்பட்டார்கள். ஹalleluya, ஹalleluya. அன்றைய தினமே பரிசுத்த ஆவியானவர் தோற்றளிக்கப்பட்ட அந்த நாளிலே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். வாயில திறந்து ஆவியானவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. விடுதலையின் ஆவியானவர், விண்ணப்பத்தின் ஆவியானவர், ஓ ரவரவ சந்தர வரவரவா. ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. ஓ ஹalleluya, ஹalleluya. ஓ ஹalleluya. கண்களை மூடி அங்கு பார்க்காதபடி ஆவியானவர் வர்க்கத்தை துதிக்க போகிறோம். அவர் உயர்த்த போகிறோம். விருப்பங்களை ஆண்டவர் நிறைவேற்றுகிறவரை வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். தாகமுள்ளவர்கள் தண்ணீரை வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா வல்லமையை சுமக்கிறேன். தாகத்தோடு காத்திருக்கிறேன்.
கூப்பிடவே இல்லை. ஆகையினால நாம் என்ன செய்ய போகிறோம்? கர்த்தரை ஆடி பாடி போது அங்கு நீங்க பார்க்காதபடி சந்தோஷமா தாவீதை போல நடனமாடி நாங்கள் பாடி தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். அல்லேலூயா. கர்த்தர் ஆவியினில் அசைவாடி
ஊழியம் தாருமே, அக்கினி ஜுவாலையாய் மாற்றுமே. அனலான ஊழியம் தாருமே, என்னை அக்கினி ஜுவாலையாய் மாற்றுமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. சொல்லுவோம். மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. பிரச்சனைகள் போராட்டங்களை கண்டு என்ன செய்து விடுவோம்? அமிழ்ந்து போய்விடுவோம், பின்மாற்றத்திலே போய்விடுவோம். எல்லாவற்றையும் விட்டு ஒன்றும் வேண்டாம், ஆண்டவரே போய்விட்டார் பரலோகம், நான் இனி வீழ்ந்திக்க போகிறேன் என்று சொல்லி நாங்கள் என்ன செய்து விடுவோம்? எப்படி வந்தோமோ அப்படியே போய்விடுவோம். ஆனால் காத்திருங்கள் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்ட உடனேயே அவர்கள் என்ன செய்தார்கள்? பிரச்சனை வந்தது, போராட்டம் வந்தது, நிந்தைகள் வந்தது. உங்களுக்கு விளக்கம் வரலாம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இருப்பாரானால் பிரச்சனைகள் போராட்டங்களை மனிதர்கள் நினைப்பார்கள், சுதாக்கா ஓடுறா விழுத்தாட்டுவோம், பாஸ்டர் ஓடுறா விழுத்தாட்டுவோம், சிஸ்டர் ஓடுறா விழுத்தாட்டுவோம், இந்த பிரதர் ஓடுறா விழுத்தாட்டுவோம் சொல்லி மனிதர்கள் பிசாசு ஏவி விட்டு, மனிதர்கள் நமக்கு சத்துரு அல்ல, பிசாசு ஏவி விட்டு மனிதர்கள் செயல்படுவார்கள். ஆனால் ஒரு நாளும் பிசாசு ஜெயம் எடுக்க நானும் நீங்களும் விடக்கூடாது. ஹல்லேலூயா. நாம் பிரச்சனைகள் போராட்டங்கள் வருகிற வேளையில என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தை சொல்லுகிறேன். ஒரு அடி பின்னுக்கு போக மாட்டேன். பாய்வன் எவ்வளவு தூரம் பாய முடியுமோ பரிசுத்த ஆவியானுடைய உதவி கொண்டு நான் பாய்வேன். 13 வருஷத்துக்கு மேலாக போராட்டங்கள் பிரச்சனை கண்டு அழிஞ்சுகிற சொல்லாதீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்கள் மேல் இல்லாத கூடாத கவலைப்படாதீர்கள். ஹல்லேலூயா. பலப்படுத்துகிற ஆவியானவர் நம்மை பலப்படுத்துவார். பாடலாமா? அங்கே தேவ தூதர்கள் அங்கே பலப்படுத்தினார்கள். அழுகையோட கண்ணீரோட வந்த ஸ்திரீகளை பார்த்து கலங்காதீர்கள் சொன்னார்கள். ஹல்லேலூயா. நாளில பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்ப போகிறார். கேட்கும் மகனிடத்திலே ஹல்லேலூயா. அக்கினி நாவைகள் தாருமே, எனக்கு அதிகாரம் நாவைகள் தாருமே. அக்கினி நாவைகள் தாருமே, எனக்கு அதிகாரம் நாவைகள் தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. கேளுங்க. அவரை கரவெடுத்து பாடுவோம். Miracle,
ஒருவருக்கே மகிமை உண்டாகும். மகிமை ராஜா, மகிமை ராஜா உயர்த்துகிறோம். உயர்த்துகிறோம் ஆண்டவரே. பரம்பரை கிறிஸ்தவன் அல்ல. நான் பரம்பரை கிறிஸ்தவன் அல்ல. எப்படி ஆவியினால் நிரப்பப்பட்ட தேவனுக்கு வாழ்வு என்று சொல்லுகிறேன். தேவர்கள் வல்லவராய் இருக்கிறவரை உம்மை ஆராதிக்கிறோம். ஹalleluya. அவர் ஒரு வார்த்தை சொன்னார். உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எலும்பு பள்ளத்தாக்கு மகிமைப்படுவதாக. எலும்புகள் கூட உயிரடையும். ஹalleluya. 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 மனிதர்கள் என்னையும் உங்களையும் அற்பமாய் நினைக்கலாம். ஆண்டவருடைய பார்வையிலே விலையேறப்பட்ட கல். இந்த விலையேறப்பட்டவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். புத்திரிகளாய் இருக்கிறார்கள். ஹalleluya. ஹalleluya. தேவன் என்னை உங்களை பயன்படுத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். தான் உள்ளவருக்கு கிருபை அளிக்கிறார். அவருடைய அழைப்பையும் அவரை தெரிந்து கொள்வதையும் நானும் நீங்களும் அற்பமாய் தூக்கி அறிந்து விட்டு போகக்கூடாது. என்ன பிரச்சனை போராட்டம் வந்தாலும் மனிதர்களுக்காய் நான் வாழவில்லை, மனிதர்களுக்காய் நான் ஊழியம் செய்வேன். நானும் நீங்களும் செய்வது கர்த்தருக்காக. ஹalleluya. மனிதர்கள் நம்மை என்ன செய்வார்கள்? அவருக்காக நாம் ஓட வேண்டும். அவர் உங்களை பலப்படுத்த
சகோதரிய மாலை வேளையிலும் என் ஆண்டவர்களோடு பேசுகிற காரியம், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். எலியாவல் சோர்ந்து போய் டைந்து போய் இருக்கிறாய். உன்னை பலப்படுத்துகிற தேவனாகி கேட்டு உன்னோடு கூட இருக்கிற கலங்காத தீயா, சோர்ந்து போகாது. உன்னுடைய சமூகத்தை விட்டு நீ ஓட நினைக்காதே. உன்னுடைய ஊழியத்தை நீ அற்பமாக எண்ணாதே. உன்னை தாயின் கருவறையில் பேர் சொல்லி அழைத்ததை நான். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உன்னை தெரிந்து என்னுடைய பலத்த கருத்துக்கள் அழைக்கிறேன். என்னை நான் பணிந்து வழிநடத்தும், உன்னை உயர்த்தி மேன்மைப்படுத்தும். உனக்கு முன்பாக இருக்கிற எல்லா எதிர்கொடைய இருமலமாய்ப்போ உன் கண்கள் காணும். நான் உன்னை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி என்று வானத்தை மேன்மைப்படுத்தி தேவனாகி கேட்ட இந்த மாலை வேளையில் உன்னோடு இடைப்படும். நன்றி ஜனங்களை நீங்கள் நேசிக்கிறபடி நான் தேங்க்யூ ஜீசஸ். ஆமென் ஆமென் ஆமென். ஜீவனுக்கு கரங்களை தட்டுவோம்.